சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3-4 months ஆகுது. பட் எந்த ஒரு வீடியோவும் இல்லை. ஸோ வாட் இஸ் நேம்? Check the mic and make sure it sound right, boy. அதாவது தளபதியோட லாஸ்ட் மூவின்னு சொல்லப்படக்கூடிய தளபதி 69 உடைய பெஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ஒரே நாள் ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. ஸோ எஸ், எல்லாருமே வந்து டைட்டிலில் பார்த்துருப்பீங்க ஜனநாயகன். எல்லாரும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்தவே தெரிஞ்சிடுச்சு இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான். பட் இருந்தபோது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து நம்ம பாலையாவுடைய பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்னு சொன்னாங்க. கேட்ட போது ஒரு மாதிரி குமிரின்னு ஆகிடுச்சு. பட் இந்த பெஸ்ட் லுக் பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இஸ் நாட் அ ரீமேக், இட் இஸ் அ பியூர் கண்டென்ட். ஸோ இந்த வீடியோ நம்ம எது பார்க்க போகிறோம்னா இந்த ஜனநாயகன் மூவி எப்படி இருக்கலாம், ஸோ அது நல்லா இருக்குமா இல்லையா, இந்த பெஸ்ட் லுக்லாம் பார்த்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அண்ட் சோஷியல் மீடியாஸில் என்னெல்லாம் பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு மீடியங்களாம் புட்டு வைக்கலாம். ஸ்கிப்பாக நான் வீடியோ பாருங்கள். இப்படிப்பட்ட தமிழ் சினிமா அண்ட் இங்கிலீஷ் படங்கள் அண்ட் எக்கச்சக்கான மூவிஸ் அதை பற்றிலாம் பேசணும், அதை பற்றிலாம் வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் மேட்டர், நான் தாண்டா லியோ தாஸ். ஜனநாயகன் தளபதியும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் அரசியல் படம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து தளபதி சைட்டில் எப்படி பாலிடிக்ஸை பார்க்குறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையலாம்னு வந்து குட்டி கேஸ் தான். அண்ட் நீங்கள் பெஸ்ட் லுக்கே பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ ஒரு சிலோட மீட்டப்ஸில் பார்த்தீங்கன்னா தளபதி இதே மாதிரி சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. செல்ஃபி எடுத்து ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஆடியன்ஸை வந்து செல்ஃபி எடுத்துக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த தொண்டர்களை ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி தான் அந்த பெஸ்ட் லுக் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு தெரியுமா? எனக்கு ஃபீலான ஒரு விடயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மை ஃபீலிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பயோகிராஃபி. இது ஒரு பயோகிராஃபி இருக்குமோ, தளபதியோட பயோகிராஃபியாக இருக்குமோன்னு ஒரு குட்டி டவுட் வந்துடுச்சு. எப்போ நீங்கள் நான் ஃபீல் பண்ணுறது புரியுது. ஸோ எனக்கும் ஒரு மாதிரி என் மண்டை அப்படி கோளாறான மண்டை. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இது வந்து தளபதி தளபதி எப்படி வந்து ஆக்டராக இருந்தார், ஸோ அவருக்கு வந்து எப்படி பாலிடிக்ஸில் வந்து மாறணும்னு நினைச்சார். ஸோ அவரோட இந்த அன்டோல்டு ஸ்டோரியை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குமோன்னு வந்து ஒரு குட்டி கெஸ் வந்துச்சு. ஸோ வந்து மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ வந்து படம் வந்தால் தான் அந்த செகண்ட் லுக்கை பற்றி பேசியானும். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஜிஆருடைய ஒரு சீன். ஸோ அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தானுங்க. ஸோ வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி செகண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அண்ட் விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம், டெனிம் ஷர்ட் அண்ட் 2 ட்ரெஸ். ஸோ அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கார். இந்த காமன் மேனுக்கும் அந்த பாலிடிக்ஸ்னால கூட ஒரு பாலிட்டிக்கல் ட்ராமா கூட இது வந்து பில்டு பண்ணலாம். ஸோ வந்து எனக்கு ஏதோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தளபதியோடைய ஃபெஸ்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃபெஸ்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் கிரியேட் பண்ணுற மாதிரி ரொம்ப மாசாக பண்ணியிருப்பானுங்க. பட் இந்த ஃபெஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்கல, ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிச்சிக்க. தளபதி என்ன பண்ணாலும் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, இது அவங்களால பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு சில தளபதி மாசாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஆடியன்ஸ் இது பிடிக்கல. ஏதாவது நீங்கள் வந்து ரீல்ஸ் சோஷியல் மீடியா பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கும். ஒரு சில பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஃபெஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி நேரடங்களை பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு HV நோட் சம்பவமாக இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் HV நோட்டை பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் சதுரங்க வட்டியன், தீரன் அதிகாரம் பண்ணுற படம்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அமேசிங் ஆசம் மூவிஸ். பட் அதுக்கப்புறமா வந்து அந்த துணிவு வலிமை பார்த்தீங்கன்னா துணிவு இஸ் குட் திங், பட் வலிமை வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஓகே, பட் துணிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என் துணிவோட போட்டி போட்ட வாரிசை பற்றி இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில என்ன சொல்ல தில்ராஜு பண்ணிய சினிமேஷங்கள் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்து ஒரு டேரக்டர் தான் காத்திருப்போம். என்னை பொறுத்தவரையில் எனக்கு அந்தளவு ஹைப் இல்லைனாலும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இது HV நோட் படம். ஸோ அந்த விஜயோட லாஸ்ட் படம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள பார்த்தீங்கன்னா அணியோட மியூசிக்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணுவாருன்னு நம்புவோம். ஸோ என்னதான் அந்த மூவியில் ஒரு ஹைப் இருந்தாலும் ஒரு குட்டி பயம் இருக்குது. ஸோ வந்து யாரெல்லாம் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா மறக்காமலாம் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ எனக்கு ஒரு குட்டி ஹைப் அண்ட் குட்டி பயம் ரெண்டு ஈக்குவலாகவே இருக்குது. ஸோ வந்து காத்திருப்போம். அண்ட் உங்களை தோட்டம் மறக்காமலாம் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வந்து ஓர பசங்க முடிச்சுக்கலாம். நெகையும் சொல்லிக்கிறேன், நான் தாண்டா லியோ. இப்படி படம் நல்ல வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.